இல்லைன்னா என் வீடு பூட்டு உடச்சி என் வீட்டு இப்படி உடச்சி வச்சுக்கிறேன். அப்போ எவ்வளோ வயிறு எனக்கு சொல்லுங்க. நைட்டு மகளை எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ இந்த 3 நாள் இடிச்சிட்டு நடு ரோட்டில் உட்காந்துக்கிறேன் சோறு தண்ணி இல்லாமல். அப்போ நான் எவ்வளோ வேலை பண்ணணும். 25 வருஷம் சொத்து வரி கட்டி வச்சுக்கிறேன் சார். 25 வருஷம் கரண்ட் பில், 20 வருஷம் தண்ணி இந்த ட்ரெயினேஜ் வரி கட்டுறேன் சார். அப்போ இதெல்லாம் நான் எது கட்டினேன்? எங்கள் வீட்டெல்லாம் உடச்சிட்டு அடிப்பாங்களாம். என்ன சார் இந்தமாரி ஒரு ஏழைங்க வயிற்றுல அடிக்கணும். இந்த 100 200 போலீஸ் இறக்கிடுறாங்க. அப்படியே பிடிச்சி அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. எங்களை வீட்டு இப்படி போக கூட விட மாட்டேங்கிறாங்க. என்ன சார் போலீஸ் எதுக்கு சார்? எங்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கு பாதுகாப்பு. அப்படி மிஞ்சி என்ன பேசினா அடித்து அப்படியே பிடிச்சி வச்சுன்னு போயிடறாங்க. தரணும். அப்போ என் புள்ளைய பிடிச்சாச்சுன்னு இவ்வளோ பிளாக் பண்ணி உன் புள்ளைய விட்டா நீ வீடு இடிக்கணும்னு சொல்கிறாங்க. என் வீடு இடிச்சா உன் புள்ளைய விடுன்னு போலீஸானே இவ்வளோ மிரட்டி பண்ணுறாங்க. இல்லை நியாயமா சொல்லுங்க? ஜேசிபியோட வந்து நின்றுட்டாங்க. எங்களை பேசக்கூட விடல. அவங்க வீட்டாண்ட வந்து 2 போலீஸை நிறுத்தி எல்லாரையும் எங்களை வெளியில் கூப்பிட்டுட்டு அந்த வயசு பொண்ணுங்களெல்லாம் பாத்ரூம் போக கூட விட மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. 12th எக்ஸாம் இன்னைக்கு இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பையன் எப்படி எக்ஸாம் எழுதுவான்? இந்த வீட்டுக்கு பட்டேன் அங்கே கொடுக்கணும் சார். இந்த ரோடை தாண்டி கொடுக்கணும் சார். உட்காரா இந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் எங்கே போய் வாழ முடியும் சொல்லுங்கள்? வாழ்ந்துட்டோம், சொந்த வீடுன்னு ஆயிடுச்சு. நீங்கள் எங்கே கொடுத்தாலும் பிள்ளைங்க படிப்பு பாதிக்குதா? பக்கத்தில் இருக்குது பிள்ளைங்க படிப்பு. செத்துட்டா கூட பரவாயில்ல, ஏற்று விட்டு நாங்கள் உள்ள 10 வரோம். வந்து கொய்க்கு வண்டி வந்து ராத்திரி வச்சுட்டு கூட ஏற்று சொல்லி எடுத்துன்னு போட்டோம். அவர் வேணும், அவங்களுக்கு ஊஞ்சலுக்கு இடம் வேணும், எடுத்துக்கிட்டோம். அதான் சார் முடிவு பண்ணோம். நாங்கள் வேறு வழி கிடையாது சார். எங்களுக்கு போய் செத்தாலும் நாங்கள் எங்கேயே சாவரம் தான் சார் உட்காந்துக்கிறோம். நாங்கள் போமா வீடு கொடுக்கலன்னோ இவங்க எங்க இருப்பாங்க சொல்லுங்க? இப்போ எடுக்கும்போது 10 பேர் வந்தாங்கல்ல, வீடு இடிக்கணும்னு 10 பேர் வந்தாங்க. இப்போ வீடு இடிச்சுட்டு இது இருக்க வந்து என்ன பண்ண ஏற்படும் இதுக்கு கேட்குறாங்களா? ஒரு வயசு பொண்ணு வச்சுக்கிட்டு நான் கவுன்சிலர் சொன்னாரு, நாங்க போய் இந்த கோரிக்கைலாம் வச்சு கேட்கும்போது நீங்க ஓட்டு போட்டு ஒன்றும் நாங்க ஜெயிக்கல அப்படின்னு சொன்னாரு. அப்போ இந்த மக்களை பூரா போட்டு நீ தூக்கின்னு போய் கதற கொடுத்துட்டு என்ன சார் பண்ண போகிறோம்? இந்த இடத்த நாங்கள் ஒரு வேலையாக செஞ்சு ஒரு கல்லா வாங்கி ஒரு வீட்டை குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு இன்னைக்கு அப்படியே ஒரு சுக்கு நூறாக நெடிக்கிறாங்க சார். எங்கள் கண்ணு முன்னாலே நான் எப்படி இருக்கோம் சார். எங்களுக்கு வேறு எதுவுமே வேணாம் சார். அவங்க 10 மாடி எத்தனை வீடு கொடுத்தா கூட வேணும். எங்கள் குடிசை எங்களுக்கு வேணும் சார். ஏன் இப்படி எல்லாம் அழுகுறாங்க அவங்கன்னு நீ அனுப்புனியா? எத்தனை நாள் நியூஸில் அழுதுருக்குறோம், எத்தனை நாள் வீடியோ போட்டுக்கிறோம். இன்னைக்கு வந்து இவர் ஒரு நம்பிக்கை கொடுத்தார் சார். உண்மையாக சொல்கிறேன் சார். அவர் தெய்வமோ அவர் கடவுளோ எங்களுக்கு தெரியாது. வந்தார். ஆமாம் எம்மா உங்களுக்கு ஒன்றுன்னா நான் வந்து நிற்கிறேம்மா. நான் இன்னைக்கு அடுத்த நிமிஷம் போன் அடி நான் வந்து நிற்கிறேன். எல்லார் வீட்டையும் பார்த்தாங்க, இடிச்ச இடத்தெல்லாம் பார்த்தாங்க, எங்ககிட்ட இருந்த எவிடன்ஸ்லாம் வாங்கி பார்த்தாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கு. 2009 ஒரு இடம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க கவர்மெண்ட்ல. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஒரு வீடு வாங்கி. இதுக்கு மேலே 60 வயசு ஆயிடுச்சு சார். நாங்கள் வந்து 40 வருஷம். இதுக்கு மேலே நான் எங்கே சார் போய் நான் என்ன சார் பண்ண முடியும்?